மாறி பிறந்தது அம்பாள் புன்னகைத்தாள். இந்த மாதம் முழுவதும் அம்மன் திருக்கோவில்களில் விழா கோலம்தான். ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில்தான் அம்பாள் பூமியில் அவதரித்தாள் என்று புராணங்கள் கூறுகின்றன. உலக மக்களை காக்க சக்தி வடிவம் எடுத்தாள் என்று நம்பப்படுகின்றது. ஆடிப்பூரம் நாளில் பல அம்மன் கோவில்களில் வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றது. இது அம்பாள் தாய்மை கோலம் கொண்ட நாள் என்பதால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆடிப்பூரம் அன்று விரதமிருந்து பூஜை செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையும் உண்டு. அம்மனுக்கு வளையல்களால் மாலை சாற்றுதல் பூஜை முடிந்த பின் அந்த வளையல்களை மகளிருக்கு பிரசாதமாக வழங்கப்படுகின்றது. அம்மனுக்கு மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, குங்கும காப்பு போன்ற அலங்காரங்கள் செய்யப்படுகின்றன. அதோடு ஆண்டாள் அவதாரம் ஆடிப்பூர நாளில்தான் நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தார் என்பதுவும் வரலாறு கூறுகிறது. புராண காலத்தில் நம்ம கோவில் எப்படி இருக்கும்? சின்ன கற்பனை. வைணவ திருக்கோவில்கள், குறிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூரில மற்றும் ஸ்ரீரங்கத்தில் ஆண்டாள் அருளிய திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி போன்ற பக்தி பாடல்களை பாடி வழிபடுவார்கள். பல பெருமாள் கோவில்கள் ஆண்டாள் மற்றும் ஸ்ரீரங்கநாதர் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறும். இது ஆண்டாளின் பக்தியையும் அவள் பரமாத்மாவுடன் இணைந்ததையும் குறிக்கின்றது. திருமண வரம், குழந்தை பாக்கியம், குடும்ப நலன் வேண்டி ஆடிப்பூரமன்று விரதமிருந்து அம்மனை வழிபடுவதால் வேண்டிய வரத்தை பெற்று இல்லத்தை மகிழ்ச்சி அடைய முயற்சிக்கலாம். அம்பாளின் கருணையின் சக்தியையும் ஆண்டாளின் பக்தியின் உச்சத்தையும் வெளிப்படுத்தும் நாள்தான் ஆடிப்பூரம். இன்று நமது ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவிலில் மகளிர் குழுவினரின் சிறப்பான ஏற்பாட்டில் ஆடிப்பூரம் பூஜை களை கட்டியது. அம்பாளுக்கு வண்ண வண்ண வளையல்களில் அலங்காரம். அம்பாள் ஆண்டாளின் புகழ் பாடும் பாடல்களை பாடி அருள்மிகு தையல் நாயகி, துர்க்கை அம்மன் மற்றும் பால திரிபுர சுந்தரி ஆகிய தெய்வங்களின் உள்ளம் குளிர வைத்தார்கள். நம்ம திருக்கோவிலில் செய்யப்படுகின்ற பூஜைகள் யாவும் பக்திமயமும் பக்தர்களின் உள்ளார்ந்த அன்பின் வெளிப்பாடாகவே காட்சியளிக்கும். வாழ்க ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. தலைப்பு: குறுக்கு புத்தியும் போலி பக்தியும். வாழ்வில் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருந்த முகிலன் எப்படியாவது முன்னுக்கு வரவேண்டி ஒரு தொழில் தொடங்கலாம் என்று முடிவு செய்தார். ஒரு 1000 ரூபாய் இருந்தால் சின்னதா வியாபாரத்தை தொடங்கலாம். நண்பர்களிடம் எல்லாம் கடன் கேட்டு பார்த்தார். யாரும் அவருக்கு உதவ முன்வரவில்லை. இறுதியில் நம்மை படைத்த கடவுளிடமே கேட்டு பார்க்கலாம் என்று முடிவு செய்தார். அப்பொழுது அவருக்கு கிறுக்குதனமான ஒரு யோசனை தோன்றுகின்றது. கடவுளுக்கு ஒரு கடிதம் எழுதி கேட்கலாம் என்று முடிவு செய்து ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி அதில் விவரங்களை எழுதி 1000 ரூபாய் அனுப்பும்படி கேட்டுக்கொண்டார். எந்த முகவரிக்கு அனுப்புவது என்று ஒரு குழப்பம். அதற்கும் அவரே முடிவு செய்து முகவரியை எழுதத் தொடங்கினார். மதிப்பிற்குரிய கடவுளே, போஸ்ட்மேனுக்கு தான் எல்லா முகவரியும் தெரியும் இல்லையா? அதனால் அவரை கேர் ஆஃப் போஸ்ட்மேன், திருவண்ணாமலை, கூடவே பணம் அனுப்ப வேண்டிய முகவரியை மறக்காமல் எழுதி போஸ்ட் பண்ணினார். அந்த கடிதம் திருவண்ணாமலை தபால் ஆபீஸ்ல ஒரு போஸ்ட்மேன் கையில் கிடைச்சது. கடிதம் எழுதிய நபரின் அறியாமையை எண்ணி வருந்திய அவர் அந்த நபருக்கு உதவும் எண்ணத்தில் தன்னுடன் பணிபுரியும் நண்பர்களிடமெல்லாம் இந்த கதையை சொல்லி உதவிட வேண்டுகின்றார். அப்படி இப்படி என்று 900 ரூபாய் வசூலானது. சரி, இந்த பணத்தை அனுப்பிவிடலாம் என்று முடிவு செய்து அந்த பணத்திற்குரிய மணி ஆர்டர் செலவையும் தானே கட்டி பணத்தை அனுப்பி வைக்கின்றார். God bless him. மணி ஆர்டர் வந்தது. பணத்தை பெற்றுக்கொண்ட முகிலன் அதனை எண்ணி பார்க்கின்றார்.
அதில் 900 தான் இருந்தது. உடனே அவர் இன்னொரு கடிதம் எழுதுகின்றார். கடவுளே, நீங்கள் அனுப்பிய பணம் கிடைத்தது, மிக்க நன்றி. ஆனால் அடுத்த முறை எனக்கு பணத்தை நேராகவே கொடுத்து விடுங்கள். மணி ஆர்டர் அனுப்பினால் அதில் 100 ரூபாயை போஸ்ட்மேன் எடுத்துக்கொள்கின்றார் என்று எழுதி அதை போஸ்ட் செய்தார். இறைவன் மனிதர்களின் குறுக்கு புத்தியை எண்ணி புன்னகைத்தார். மற்றுமொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். இது இளங்கோ சுப்பிரமணியம். நன்றி, வணக்கம்.